வணக்கம் மக்களே, நான் பார்க்க போகிற வசனம்னா பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. பணம் 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 அலைவீங்களா நீங்கள்? உங்களுக்கான வசனம் தான் இது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. உங்களுக்கு பணத்து மேலே ஆசை இருக்குன்னா நீங்கள் அதில் திருப்தி அடையவே மாட்டீங்க. இது உங்களுக்கு பணத்து மேலே ஆசை இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க. கடவுள் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறாரோ அதில் திருப்தியாக இருப்பீங்க. உங்களுக்கு 500 ரூபா கொடுத்தாலும் அதில் திருப்தியாக இருப்பீங்க. உங்களுக்கு 5 கோடி கொடுத்தாலும் அதில் திருப்தியாக இருப்பீங்க. நீங்கள் இதுவே பிரியனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 கோடி கொடுத்தாலுமே அதில் திருப்தி இருக்காது. 5 கோடி தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கத நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஏழைகளுக்கு தானம் செஞ்சு பாருங்கள், காணிக்கை கொடுத்து பாருங்கள். ஏழை எளிய மக்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் கொடுத்து பாருங்கள். கடவுள் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு பணம் நிறைவாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது பணத்தில். நீங்கள் அதை பற்றின எண்ணமே இல்லாமல் இருப்பீங்க. அதாவது நம்மகிட்ட பணம் நிறைய இருக்குது அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் இருப்பீங்க. இது நீங்கள் பணப்பிரியனாக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட 5 கோடி இருந்தாலுமே அது 5 கோடி இருக்குது, ஐயோ இன்னும் இல்லையே, நம்மளுக்கு இன்னும் 5 கோடி தானே இருக்குது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குமே தவிர இவ்வளோ நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிற திருப்தி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எப்போ உங்களுக்கு பணப்பிரியனாக நீங்கள் இருந்தீங்கன்னா. அதனால் பணப்பிரியனாக இல்லாமல் உங்களுக்கு கடவுளுக்கு கொடுத்துருக்கத, உங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காரோ, 50 ரூபா கொடுத்துருக்காரோ, 5 லட்சம் கொடுத்துருக்காரோ, 5 கோடி கொடுத்துருக்காரோ, அதில் திருப்தியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அதை கடவுள் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். அதனால் சந்தோஷம்தான் உங்களுக்கு வருமே தவிர நீங்கள் ஏழையாக மாட்டீங்க. இதை நீங்கள் பணப்பிரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. மற்ற ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, நன்மை செய்ய மாட்டீங்க, காணிக்கை கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ளேயும் திருப்தி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. அதே மாதிரி தான் செல்வமும், சொத்து சுகம் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா அதில் ஒரு நிறைவான வாழ்க்கையே இருக்காது. இதே சொத்து சுகம் நிறைய இருக்குது, அதுலேருந்து நீங்கள் செலவழித்து ஏழை எளிய மக்களுக்கு, முடியாதவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு திருப்தியாகவே இருக்காது. இதுவும் மாயை. எல்லாமே மாயை தானே. ஒரு நாளை நம்ம மறித்து போகிறோம். எவ்வளோதான் செல்வம், சொத்து சுகம், பணம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் மறிக்கும்போது நம்ம 1 ரூபாயை கூட நம்மளால் கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் இருக்கிற போது நம்ம எவ்வளவு நம்மகிட்ட பணம் இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு 50 ரூபா இருந்தாலும் அதில் 5 ரூபாய் கொடுங்க. 500 ரூபா இருந்தால் 50 ரூபா கொடுங்க. 5000 ரூபா இருந்தால் 500 ரூபா கொடுங்க. 50,000 ரூபா இருந்தால் 5000 ரூபா ஏழைகளுக்கு கொடுங்க. கொடுத்து பாருங்கள். அது இருக்க சந்தோஷமே தனி தான்.